நமோ வெங்கடேசாய. பக்தர்களே, கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர தெப்போத்சவத்திலே 4வது நாளாக இன்று ஆண்டாள் சமேத கிருஷ்ணசுவாமியினுடைய அந்த தெப்பத்திலே எழுந்தருளியிருக்கும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் சேவிக்க உள்ளோம். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரம் சர்வாங்கே ஹரிச்சந்த நஞ்சகலயம் கண்டேச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டித்தோ விஜயத்தே கோபால சூடாமணி என்று அந்த கிருஷ்ண பகவானுடைய ஸ்லோகத்தை கூறிக்கொண்டு இன்றைய இந்த தெப்ப உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ. அருணா. இதோ பகவானுக்கும் தாயாருக்கும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து ஆரம்பித்து வைக்கிறார் அர்ச்சக சுவாமி. தெப்பத்திலே, அதாவது வருடாந்திர இந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய தெப்ப உற்சவத்திலே 4வது நாளாக இன்று அலங்கார பூஷிதனாய் கிருஷ்ண பகவானும் அவருடைய சிஷ்யை மிகவும் விருப்பமான ஆண்டாள் இருவருமாக சேர்ந்து அந்த தெப்பத்திலே உலாவர காத்து கொண்டிருக்கிறார்கள். செவிக்கலாம் அந்த கிருஷ்ண பகவானை, ஆண்டாளையும். ஆண்டாள் எப்பொழுதும் கூட அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வடபத்திரசாயி என்னும் அந்த கிருஷ்ணருடைய கோவிலிலே தனக்கு விருப்பமான புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து மாலையாக கட்டித்தான் கழுத்திலே அணிந்து கொண்டு அதன் பின் பகவானுக்கு அனுப்புவாளாம். அப்படிப்பட்டவள் அந்த ஆண்டாள் நாச்சியார், பூமி பிராட்டியின் அம்சமாக உள்ளவள். அந்த ஆண்டாள் நாச்சியாரை பற்றியும் ஸ்ரீகிருஷ்ண பகவானை பற்றியும் சற்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். எல்லா அவதாரங்களையும் விட ஒவ்வொரு கணத்தையும் லீலாமயமாக ஆக்கிக்கொண்டு உலகத்தினரை பரவசப்படுத்தும் அற்புத அவதாரம் கிருஷ்ண அவதாரம். பிரமிக்க வைக்கும் ஜனனத்திலே கம்சனை படாத பாடுபடுத்தியது, சிறையில் பிறைந்தது, சிறை கதவுகளை திறக்க வைத்தது, யமுனையை வழிவிடச் செய்தது என்று இப்படி உலகில் எந்த அவதார புருஷரும் கற்பனையில் கூட செய்யாத லீலைகளை செய்தவர் கிருஷ்ண பகவான். தமது வருகையைப் போலவே நாடக பாணியிலான பிரமிக்க வைக்கும் மறைவையும் அவர் முன்பே தீர்மானம் செய்துவிட்டார். இந்த நிகழ்வுக்கான ஏராளமான புள்ளிகளை அவர் தொடர்ந்து செய்து வந்தாராம். கடைசியில் திடீரென கர்மயோகியின் லட்சணத்தை காண்பிக்கும் வகையில் மறைந்தார். கிருஷ்ணரின் மறைவுக்கு அவர் ஏற்பாடு செய்த நிகழ்வுகள் ஏராளம். அவற்றிலே முக்கியமானவற்றை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பகவானே கிருஷ்ணனே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே என்று அந்த கிருஷ்ண பகவானை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டு இந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர தெப்போத்சவத்திலே 4வது நாளாக ஆண்டாள் கிருஷ்ணசுவாமியினுடைய, ஆண்டாள் தாயார் கிருஷ்ணசுவாமியினுடைய அந்த திருவுருவங்களை, உற்சவ விக்கிரகங்களை தெப்பத்திலே ஏற்றி அலங்காரம் பண்ணி புஷ்பங்களால் அலங்காரம் செய்து இதோ நாம் தெப்ப உற்சவத்திலே அங்கே அந்த புஷ்கரணியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பிரேமி என்பார்கள். அப்படி விசேஷமான அந்த தெப்பலை உற்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் நாம் SVBC தொலைக்காட்சி மூலம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே கிருஷ்ண பகவானே கிருஷ்ணா கோவிந்தா கோபி ஜனலோலா என்று சதா சர்வ காலமும் கிருஷ்ண நாமத்தை குறிக்கொண்டே இருப்பவர்கள் கிருஷ்ண பக்தர்கள். ஹரே கிருஷ்ணா என்றுதான் கூறுவார்கள் அவர்கள். வடநாட்டிற்கு நாம் சென்றால் பொதுவாக தென்னாட்டிலே நமஸ்காரம் வைத்து கை கூப்புவோம், கரம் குவிப்போம். ஆனால் வடநாட்டிலே அவர்களுடைய வாயிலே வருவது ஹரே கிருஷ்ணா என்றுதான். ஏனென்றால் அவ்வளவு பக்தியாக அந்த கிருஷ்ண பகவானை சேவிக்கிறார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவான் தான் துவாரகையிலிருந்து இதோ நமக்கு திருப்பதியிலே
நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய புஷ்கரணியில் வருடாந்திர தெப்போத்சவத்திலே புஷ்கரணியில் உலா வந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. அப்படி அந்த கிருஷ்ண பகவான் மிகவும் விசேஷமான பலன்களை நமக்கு கொடுத்தவர். எப்படி என்றால், அனுசான பர்வம், அதாவது தூர்வாசரை சமாளித்த ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி என்று பார்க்கும் பொழுது, அனுசான பர்வம் 210 நாள் 4வது அத்தியாயத்திலே சுவையான அனுபவங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தர்மர் கண்ணனை நோக்கி பிராமண பூஜையின் மகிமையை கேட்க கிருஷ்ணர் தன் வாழ்விலே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை எடுத்து கூறுகிறாராம். ருத்ர அம்சமான தூர்வாச மகரிஷி தான் கோபப்படும் பொழுதெல்லாம் தவ ஆற்றல் கூட வேண்டும் என்று வரம் வாங்கியவர். ஆகவே அடிக்கடி கோபப்படுவாராம். இதோ அந்த தெப்ப உற்சவத்தை பார்ப்பதற்காக சந்திர பகவான் கூட பூமிக்கு அருகிலே இருந்தது போல் ஒரு தோற்றத்தை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த கிருஷ்ணரையும் ஆண்டாளையும் செவிப்பதற்காக அந்த புஷ்கரிணியின் மேலே விகாரம் செய்து கொண்டிருக்கிறார் சந்திர பகவான். அப்படி ஆகவே அவர் அடிக்கடி தூர்வாச மகாமுனிவர் கோபப்படுவாராம். கோபம் மேலிட்டால் சாபமும் தருவாராம். இதனால் அவரை கண்டாலே அனைவருக்கும் பயம். ஒரு நாள் துவாரகை வந்த அவர் நார் சந்திகளிலும் சந்நிதிகளிலும் சபைகளிலும் சென்று, எனக்கு எவன் இடம் கொடுப்பான், எனக்கு இடம் கொடுப்பவன் என்னை கோபியாமல் வைத்து கொள்ள வேண்டும் என்று பொருளடங்கிய ஸ்லோகங்களை பாடிக்கொண்டே இருந்தாராம். பயத்தினால் அவரை யாரும் ஆதரிக்க முன்வராத நிலையில் கிருஷ்ணரே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாராம். தூர்வாசரோ துவாரகா அரண்மனையில் அட்டகாசம் செய்ய ஆரம்பித்தாராம். ஒரு நாள் சிறிதளவு மட்டுமே சாப்பிடுவாராம். மறுநாளோ 1000 பேர் சாப்பிடக்கூடிய அன்னத்தை புசிப்பாராம். திடீரென அழுவார், சில சமயம் சிரிப்பார். ஒரு சமயம் தனது கட்டில் மெத்தைகளை எரித்து அவற்றுடன் தானும் கீழே விழுந்து விடுவாராம். ஒரு நாள் கிருஷ்ணா, எனக்கு பாயசம் சாப்பிட ஆசையாக இருக்கிறது என்றாராம். உடனே கிருஷ்ணர் நல்ல சூடான பாயசத்தை அவருக்கு தந்தாராம். அதை சாப்பிட்ட அவர், கிருஷ்ணா சீக்கிரம் பாயசத்தை உண்டு உன்னுடைய அங்கங்களில் தடவிக்கொள் என்று சொன்னாராம். அதன்படியே கிருஷ்ணரும் அவரது எச்சிலான இருந்த பாயசத்தை தனது அங்கங்களில் தடவிக்கொண்டாராம். தூர்வாசர் கிருஷ்ணரின் அருகிலே இருந்த குந்தியின் மீதும் பாயசத்தை தடவினார். ருக்மிணியை திடீரென்று சாட்டையால் அடித்தார். ஆனால் கிருஷ்ணருக்கு கோபம் உண்டாகவில்லை. ஒரு தேரை வேகமாக ஓட்டினார். திடீரென்று கீழே குதித்து தென் திசை நோக்கி ஓடினார். பகவானே, கோபிக்க வேண்டாம் என்று கிருஷ்ணர் கூறியவாறே தூர்வாசரை தொடர்ந்து ஓடினாராம். இவ்வளவு கூத்தும் நடந்த முடிந்த நிலையில் தூர்வாசர், கிருஷ்ணா, இயற்கையாகவே நீ கோபத்தை ஜெயித்தவன். அதை புரிந்து கொண்டேன். நான் சந்தோஷம் அடைந்து விட்டேன். அதன் பலனை பார். நீ உலகிலும் கீர்த்தியுடன் மேன்மை அடைவாய். உன்னுடைய அங்கங்களில் நீ பாயசம் தடவி இருக்கும் இடங்களில் நீ நினைக்கும் காலம் வரை உனக்கு மரணம் இல்லை என்றாராம். ஆனால் நீ பாயசத்தை தடவாத உள்ளங்காலில் மட்டுமே தடவிக்கொள்ளவில்லை. உனக்கு அங்கேதான் மரணம் என்று கூறினாராம். தூர்வாசர் தன் வரத்தால் கிருஷ்ணரை நிரந்தரமாக பூமியில் இருக்க வைக்க திட்டம் போட்டு நாடகம் ஆடினாலும் மாயக்கண்ணன் வேண்டுமென்றே தன் உள்ளங்காலில் மட்டும் பாயசத்தை தடவிக் கொள்ளவில்லை. தனது மறைவிற்கு இந்த இடத்திலே கண்ணன் வித்திடுகிறான் என்று சொல்லுகிறார். அப்படி தீராத விளையாட்டு பிள்ளை அந்த சிறு வயதிலே பிறந்த பொழுது சிராவண மாதம் பகுள அஷ்டமி என்று சொல்லுவார்கள். அந்த அஷ்டமி திதியன்று ரோஹிணி நட்சத்திரத்திலே தேவகி வசுதேவருக்கு மைந்தனாக 8வது கர்ப்பத்திலே ஆவிர்பவித்தவன். மற்ற 7 பேரையும் கம்சன் கொன்று விடுகிறான். இந்த 8வது குழந்தையை அவனால் கொல்ல இயலவில்லை. ஏனென்றால் அது பெண் குழந்தை என்று ஏமாந்து விட்டான்.
7வது பெண் குழந்தையை கொல்லுவதற்காக மேலே தூக்கி போடும் பொழுது மாய அசரீரி மூலம் அந்த பெண் குழந்தை கூறியதாம், உனக்கு நானல்ல எதிரி, எனக்கு அடுத்து ஒருவன் பிறப்பான், அவனை நீ எதிரிக்க முடியாது, உன்னால் வெல்ல முடியாது, அவன் தான் உனக்கு யமன் என்று கூறி அஷ்டம கர்ப்பத்திலே பிறந்து விட்டான், அவன் எங்கேயோ வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டாளாம். அன்றிலிருந்து அவனுக்கு ஆரம்பமாகியது பயம். அப்படி அனைத்து குழந்தைகளையும் கொன்றவனுக்கு கிருஷ்ணன் தப்பிவிட்டானே என்று. ஆகையால் அவன் உயிருடன் இருந்தால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை பிறந்ததும் கொண்டு வந்து வித்தியாசமாக ஒரு அன்பில்லாமல் ராட்சசனாக கொன்றுவிட்டு கொண்டிருந்தான். இதோ அந்த தெப்பத்தை பாருங்கள், அழகான விளக்குகளால் அலங்காரம் செய்துள்ளார்கள். దేవునికి దేవికి తెప్పల కోనేటమ్మా, దేవునికి దేవికి తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా, దేవునికి దేవికి తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా, దేవునికి దేవికి తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని. భద్రం పశ్యేమాక్షభిరక్షభిః పశ్యేమ భద్రం భద్రం పశ్యేమాక్షభిః పశ్యేమాక్షభిరక్షభిః పశ్యేమ పశ్యేమాక్షభిర్యజత్రాయ యజత్రా అక్షభిః పశ్యేమ పశ్యేమాక్షభిర్యజత్రా అక్షభిర్యజత్రా యజత్రా అక్షభిర్యజత్రా అక్షభిరిత్యక్షభిః యజత్రా ఇతి యజత్రా స్థిరైరంగై స్తుష్టువాం సస్తుస్తువాం సోంగై స్థిరైరంగై స్తుష్టువాం సాః అంగై స్తుష్టువాం సస్తుస్తువాం సోంగైరంగై స్తుష్టువాం సస్తనూభిస్తనూభిస్తుష్టువాం సోంగైరంగై స్తుష్టువాం సస్తనూభిః తుష్టువాం సస్తనూభిస్తనూభిస్తుష్టువాం సస్తుష్టువాం సస్తనూభిర్వివితనూభిస్తుష్టువాం సస్తుష్టువాం సస్తనూభిర్వీం తుష్టువాం స ఇతి తుష్టువాం సాః తనూభిర్వివితనూభిస్తనూభిర్వ్యాసేమాసేమవితనూభిస్తనూభిర్వ్యాసేమ వ్యాసేమాసేమవివ్యాసేమ దేవహీతం దేవహీతమసేమ వివ్యాసేమ దేవహీతం అసేమ దేవహీతం దేవహీతమసేమాసేమ దేవహీతం యద్యద్దేవహీతమసేమాసేమ దేవహీతం యత్ దేవహీతం యద్యద్దేవహీతం దేవహీతం యదాయురాయుర్యద్దేవహీతం దేవహీతం యదాయుః దేవహీతమితి దేవహీతం యదాయురాయుర్యద్యదాయుః ఆయురిత్యాయుర్యద్యదాయుః
शतमिदिच्छतं शतमिन्नुन्विच्छतं शतमिन्नु इन्नुन्विदिन्नु शरदः शरदोन्विदिन्नु शरदाः नु शरदः शरदो नु शरदो अन्त्यन्ति शरदो नु शरदो अन्ति शरदो अन्त्यन्ति शरदः शरदो अन्ति देवा देवा अन्ति शरदः शरदो अन्ति देवाः अन्ति देवा देवा अन्त्यन्ति देवा यत्र यत्र देवा अन्त्यन्ति देवा यत्र देवा यत्र यत्र देवा देवा यत्र नो नो यत्र देवा देवा यत्र नः यत्र नो नो यत्र यत्र नश्चक्र चक्र नो यत्र यत्र नश्चक्र नश्चक्र चक्र नो नश्चक्र जरसं जरसं चक्र नो नश्चक्र जरसं चक्र जरसं जरसं चक्र चक्र जरसं तनूना तनूना जरसं चक्र चक्र जरसं तनूना जरसं तनूना तनूना जरसं जरसं तनूना तनूनामिति तनूना पुत्रासो यत्र यत्र पुत्रासः पुत्रासो यत्र पितरः पितरो यत्र पुत्रासः पुत्रासो यत्र पितराः यत्र पितरः पितरो यत्र यत्र पितरो भवन्ति भवन्ति पितरो यत्र यत्र पितरो भवन्ति पितरो भवन्ति भवन्ति पितरः पितरो भवन्ति मामा भवन्ति पितरः पितरो भवन्ति मा भवन्ति मामा भवन्ति भवन्ति मानो नो मा भवन्ति भवन्ति मानाः मानो नो मा मानो मद्या मद्या नो मा मानो मद्या नो मद्या मद्या नो नो मद्यारी रिषतरि रिषत मद्या नो नो मद्यारी रिषत मद्यारी रिषतरि रिषत मद्या मद्यारी रिषतायुरायो रिषत मद्या मद्यारी रिषतायु रीरिषतायुरायु रीरिषतरीरिषतायुर्गन्धोर्गन्धो रायु रीरिषतरीरिषतायुर्गन्धो रिरिषतेति रिरिषता आयुर्गन्धोर्गन्धो रायुरायुर्गन्धो गन्धोरिति गन्धो अदिर्द्यौर्द्यौरदि दिरदि दिर्द्यौरदि दिरदि दिर्द्यौरदि दिरदि दिर्द्यौरदि दिरदि दिर्द्यौरदितिः द्यौरदि दिरदि दिर्द्यौर्द्यौरदि दिरन्तरिक्षमन्तरिक्षमदि दिर्द्यौर्द्यौरदि दिरन्तरिक्षम् अदितिरन्तरिक्षमन्तरिक्षमदि दिरदि तिरन्तरिक्षमदि दिरदि तिरन्तरिक्षमदि दिरदि तिरन्तरिक्षमदिति अन्तरिक्षमदि दिरदि तिरन्तरिक्षमन्तरिक्षमदि माता मातादि तिरन्तरिक्षमन्तरिक्षमदि माता अदितिर्माता मातादि दिरदि तिर्माता सस मातादि दिरदि तिर्माता सह माता सस माता माता स पिता पिता स माता माता स पिता स
पिता पिता सस पिता सस पिता सस पिता सः पिता सस पिता पिता स पुत्रः पुत्रः स पिता पिता स पुत्रः 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 स पुत्रः पुत्र इति पुत्रः विश्वे देवा देवा विश्वे विश्वे देवा अदितिरदितिर्देवा विश्वे विश्वे देवा अदितिः देवा अदितिरदितिर्देवा देवा अदितिः पञ्च पञ्चादितिर्देवा देवा अदितिः पञ्च अदितिः पञ्च पञ्चादितिरदितिः पञ्च जना जनाः पञ्चादितिरदितिः पञ्च जनाः पञ्च जना जनाः पञ्च पञ्च जना अदितिरदितिर्जनाः पञ्च पञ्च जना अदितिः जना अदितिरदितिर्जना जना अदितिर्जातं जातमदितिर्जना जना अदितिर्जातम् अदितिर्जातं जातमदितिरदितिर्जातमदितिरदितिर्जातमदितिरदितिर्जातमदितिः जातमदितिरदितिर्जातं जातमदितिर्जनित्वं जनित्वमदितिर्जातं जातमदितिर्जनित्वम् अदितिर्जनित्वं जनित्वमदितिरदितिर्जनित्वम् जनित्वमिति जनित्वं गायन्ति त्वा गायन्ति गायन्ति त्वा गायत्रिणो गायत्रिणस्त्वा गायन्ति गायन्ति त्वा गायत्रिणः त्वा गायत्रिणो गायत्रिणस्त्वा त्वा गायत्रिणोऽर्चन्त्यर्चन्ति गायत्रिणस्त्वा त्वा गायत्रिणोऽर्चन्ति गायत्रिणोऽर्चन्त्यर्चन्ति गायत्रिणो गायत्रिणोऽर्चन्त्यर्कमर्कमर्चन्ति गायत्रिणो गायत्रिणोऽर्चन्त्यर्कम् अर्चन्त्यर्कमर्कमर्चन्त्यर्कमर्किणोर्किणोर्कमर्चन्त्यर्कमर्किणः अर्कमर्किणोर्किणोर्कमर्कमर्किणः अर्किण इत्यर्किणः ब्रह्मणस्त्वा त्वा ब्रह्मणो ब्रह्मणस्त्वा शतक्रतो शतक्रतो त्वा ब्रह्मणो ब्रह्मणस्त्वा शतक्रतो त्वा शतक्रतो शतक्रतो त्वा त्वा शतक्रत उदुच्छतक्रतो त्वा त्वा शतक्रत उत् शतक्रत उदुच्छतक्रतो शतक्रत उद्वंशमिव वंशमिवोच्छतक्रतो शतक्रत उद्वंशमिव शतक्रतो इति शतक्रतो उद्वंशमिव वंशमिवोदुध्वंसमिव ये मिरे वंशमिवोदुध्वंसमिव ये मिरे वंश வள்ளி செங்கமலவல்லி தாமரை நாயகி அணிமாமலர் மங்கை கமலவல்லி மலர் மங்கை என்று அமைந்துள்ளன. வேத சுரூபியானவள் என்பதால் இவளை வேதவல்லி என்றும் அழைப்பார்கள். அப்படி அனைத்து பெயர்களையும் கொண்டு பகவானிடத்திலே மிகவும் பாசத்தை கொண்டவள் அவள் அந்த தாயார். அப்படிப்பட்டவள் தான் நமக்கு இது जायमानो नामन्नां जायमानो
मुषसा केतुरन्नमन्ना केतुरुषसा केतुरुषसा मुषसा केतुः केतुरुषसा मेत्येत्युषसा केतुः केतुरुषसा मेति उषसा मेत्येत्युषसा उषसा मेत्यग्रमग्रामेत्युषसा उषसा मेत्यग्रम् येत्यग्रमग्रामेत्येत्यग्रम् अग्रमित्यग्रम् भागं देवेभ्यो देवेभ्यो भागं भागं देवेभ्यो विविदेवेभ्यो भागं भागं देवेभ्यो देवेभ्यो विविदेवेभ्यो देवेभ्यो विदधाति दधाति विदेवेभ्यो देवेभ्यो विदधाति विदधाति दधाति विविदधात्यायन्नायन् दधाति विविदधात्यायन् दधात्यायन्नायन् दधाति दधात्यायन् प्रप्रायन् दधाति दधात्यायन् आयन् प्रप्रायन्नायन् प्रचन्द्रमाश्चन्द्रमाः प्रायन्नायन् प्रचन्द्रमाः आयन्नित्यायन् प्रचन्द्रमाश्चन्द्रमाः प्रप्रचन्द्रमाः स्थिरते तिरते चन्द्रमाः प्रप्रचन्द्रमाः स्थिरते चन्द्रमाः स्थिरते तिरते चन्द्रमाः स्थिरते दीर्घं दीर्घं तीरते चन्द्रमाः स्थिरते दीर्घम् तिरते दीर्घं दीर्घं तीरते तिरते दीर्घमायुरायुर्दीर्घं तीरते तिरते दीर्घमायुः दीर्घमायुरायुर्दीर्घं दीर्घमायुः आयुरित्यायुः फाल्गुणे मासि पूर्णायाम् उत्तरक्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुराशीर्महामुने श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिना श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் 4வது நாளாக கிருஷ்ணசுவாமி ஆண்டாளை அந்த தெப்பத்திலே அசீனப்படுத்தி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா என்று அந்த பகவானை சேவிக்கலாம். அதேபோல் கிருஷ்ண பகவானுடைய லீலைகளை நாம் சேவிக்கும் பொழுது வளம் தருவார் வாசுதேவன் என்று கூறுகிறார்கள். அந்த வாசுதேவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பகவானின் திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்றும், திருமாலே தானே சுயமாக அர்ச்சாவதாரமாய் தோன்றிய தலங்களும் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை தவிர பக்தர்களுக்கு அருளும் பொருட்டு அபூர்வமான திருவடிவங்களில் பரந்தாமன் அருளும் தலங்கள் அநேகமாக, அவற்றிலே வரமகாலட்சுமியுடன் பரவாசுதேவனாக நாராயணன் அருளும் தலம் ஒன்று உள்ளது. அந்த தலத்தை இப்பொழுது மானசீகமாக பார்த்து இங்கே கிருஷ்ண பகவானை சேவிக்கலாம். இதோ அந்த பகவான் ஆண்டாள் நாச்சியாருடன் கிருஷ்ண பகவான் உலா வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி புஷ்கரணியில், அதாவது கோவிந்தராஜ சுவாமி புஷ்கரணியில் உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அந்த பகவானை எப்படி சேவிக்கிறார்கள் என்றால்,
மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று 3 சிறப்புகளையும் பெற்ற இயற்கை எழிலோடு கூறிய சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவிலானது அமைந்துள்ளது. அந்த காலத்திலே சனத்குமார நதி மிகவும் புண்ணிய நதியாக ஓடியுள்ளது. அதில் நீராடி பாவம் நீங்கி ஞானம் கிட்டியவர்கள் பலருண்டு என்பதை சிலர் கூறியுள்ளார்கள். அந்த அர்த்த மண்டபத்தை கடந்தால் கர்ப்பகிருஹத்திலே பரவாசுதேவ பெருமாள் பேரழகுடன் காட்சி தருகிறாராம். இவர் பிரம்ம தேவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தேவர்கள், முனிவர்கள், பஞ்சபாண்டவர்கள் போன்றோரால் பூஜிக்கப்பட்ட பெருமையுடையவர் எனவும் கூறப்படுகிறார்கள். பல்வேறு தலங்களில் சயன திருக்கோலத்திலும் நின்ற திருக்கோலத்திலும் தோற்றமளிக்கும் இந்த பகவான் இங்கு அமர்ந்த கோலத்திலே அமர்ந்துள்ளார். எப்படி என்றால், இதோ அந்த பக்தர்கள் கூட்டம் அதிகமாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் கோவிந்தராஜ பட்டணத்திலே எழுந்தருளிருக்கும் கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது 4வது நாளாக கிருஷ்ண பகவானுடன் ஆண்டாள் நாச்சியார், ஆண்டாள் தாயார் ஸ்ரீகிருஷ்ண சுவாமியுடன் அந்த தெப்பத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறாள். இதோ அடியடிக்கும் மங்கள நீராஜனம். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த பகவானுடைய தெப்ப உற்சவத்திலே மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பகவானே கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பரவாசுதேவா கோவிந்தா கோவிந்தா, கோக்களை எல்லாம் ரட்சிக்கும் கோவிந்தா, பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா, பாஹிமுராரே கோவிந்தா என்று அந்த கோவிந்தனைத்தான் நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் கோவிந்தராஜர் என்றாலே கிருஷ்ணாவதாரம்தான். அதேபோல் அவர் இந்த தலத்திலே சயன கோலத்திலே நமக்கு காட்சி தருகிறார். எப்படி என்றால், அந்த சயன கோலம் எதற்கு என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரனான வேங்கடவனுடைய திருமலையிலே அவருக்கு வரும் காணிக்கைகளை எண்ணி எண்ணி கணக்கிட்டு அலுத்து போய் அந்த கணக்கிடும் மரக்கால் என்ற ஒரு கருவியை தலையின் கீழே வைத்துக்கொண்டு படுத்துக்கொண்டு, அதாவது சயனம் செய்து பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் கோவிந்தராஜ சுவாமி. அந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர தெப்ப உற்சவம்தான் இப்பொழுது நாம் 4வது நாளாக சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, பாகவத பிரியனே கோவிந்தா, நித்திய நிர்மலா கோவிந்தா, நீலமேக சியாமா கோவிந்தா என்று அந்த ராமாவதாரத்திலும் சரி கிருஷ்ண அவதாரத்திலும் சரி இருவருமே நீலமேக சியாமளனாக இருப்பார்கள். அந்த ஆண்டாள் கூட அவர்களை அப்படித்தான் வர்ணிக்கிறாள். அப்படி அந்த ஆண்டாளையும் சேவிப்போம், கிருஷ்ண பகவானையும் சேவிக்கலாம். மனம் புரிய மானிடரை மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று கூறினாளாம். எப்படி என்றால், பெரியாழ்வாரால் பேணி வளர்க்கப்பட்ட அந்த ஆண்டாளானவள் வளர்ந்து சற்று பெரியவளாகி கல்யாண வயது வரும் வரை தந்தையாரிடம் அனைத்து வித்தைகளையும், அதாவது புஷ்பங்களை கொய்து வந்து மாலைகளை தொடுப்பதிலும் பாசுரங்களை ஏற்றுவதிலும் வல்லவள் ஆண்டாள். அப்படிப்பட்டவளுக்கு திருமணம் செய்ய எண்ணுகிறார் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் கூறுகிறார், ஆண்டாள், உனக்கு திருமணம் செய்ய எண்ணுகிறேன் என்றால் யாரை எனக்கு திருமணம் செய்கிறீர்கள் என்று கேட்டால், யாரோ ஒருவரை செய்ய வேண்டாமா, வயது வந்த காலத்திலே என்னால் முடியாது என்றால் அதற்கு கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன், ஆனால் மானிடரை மனதாலும் நினைக்க மாட்டேன் என்கிறாளாம். ஏனென்றால் அவள் சிறுவயதிலிருந்தே அந்த பெரியாழ்வார் கூறிய பாசுரங்கள், எழுதிய பாசுரங்கள், மாலைகள் தொடுப்பதிலும் இத்தனைக்கும் அவள் தற்பீது செய்யப்பட்டு அதன் பிறகு அந்த
கிருஷ்ண பகவானையே மனதிலே நினைத்து கொண்டு எப்பொழுதும் அந்த கண்ணனையே மனதிலே நினைத்து கொண்டு ஆராதனை செய்கிறாள். அவனிடம் உள்ள நற்குணங்களை எல்லாம் தன்னிடம் கொண்டுள்ளார். அப்படிப்பட்டவள் நான் எப்படி மனிதனை திருமணம் செய்து கொள்ளுவேன்? என்னால் ஆகாது, நான் அந்த கிருஷ்ண பகவானைத்தான் திருமணம் செய்து கொள்ளுவேன் என்கிறாளாம். அப்படிப்பட்ட ஆண்டாள் இதோ இங்கே அந்த கிருஷ்ணருடைய அருகிலேயே நின்று கொண்டு கிருஷ்ணபிரானுக்கு சமமாக, கண்ணபிரானுக்கு சமமாக இந்த தெப்ப உற்சவத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறாள் இந்த மாலை வேளையிலே. பெரியாழ்வார் திருப்பல்லாண்டின் சாரமான விஷயத்தை வல்லப தேவ பாண்டியனுக்கு உபதேசித்து விட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புறப்பட்டாராம். பொற்கிழியிலுள்ள பெரும் பணத்தை கொண்டு வர பெருங்கோயிலுடையானுக்கு திருப்பணிகளை செய்வித்தார். வடபெருங்கோவில், வடபத்திரசாயி அமைந்துள்ள கோவில், தான் ஏற்கனவே செய்து வந்த திருநந்தவன கைங்கரியத்தை தொடர்ந்து செய்பவராக தினமும் எம்பெருமானுக்கு மாலை கட்டி சமர்ப்பித்து வந்தாராம். அந்த சமயத்திலே கிருஷ்ண அவதார விஷயங்கள் முழுவதையும் பெரியாழ்வார் திருமொழிகளாக பாடி பரவசப்பட்டாராம். அதிலும் ஸ்ரீகிருஷ்ணனின் வினோத விளையாட்டுகளை யசோதையின் பாவனையில் ஒன்றுவிடாமல் தனக்கு அனுபவித்தார். இவ்வாறு பிரபந்தங்களை வெளியிட்டு దేవునికి దేవికి నీ తెప్పల కోనేటమ్మా, దేవునికి దేవికి నీ తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా, దేవునికి దేవికి నీ తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా, దేవునికి దేవికి నీ తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా. కామమోక్షతతులు నీ శోభనాలు హర్మిలి, నాలుగు వేదాలదే నీ దరులు, ధర్మార్థ కామమోక్షతతులు నీ శోభనాలు హర్మిలి, నాలుగు వేదాలదే నీ దరులు, నిర్మలపు నీ జలము నిండు సప్త సాగరాలు, కూర్మము నీలోతు, కూర్మము నీలోతు ఓ కోనేరమ్మ, నిర్మలపు నీ జలము నిండు సప్త సాగరాలు, కూర్మము నీలోతు ఓ కోనేరమ్మ, దేవునికి దేవికి నీ తెప్పల కోనేటమ్మ, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా.
దేవతలు నీ జల జంతులు తగిన గంగాది తీర్థములు నీ కడళ్ళు జగతి దేవతలు నీ జల జంతులు గగనపు పుణ్యలోకాలు నీ దరి మేడలు మొగిని చుట్టూ మాకులు మునులోయమ్మ గగనపు పుణ్యలోకాలు నీ దరి మేడలు మొగిని చుట్టూ మాకులు మునులోయమ్మ దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా నగరము వాకిలే నీ ఆకారము చేకొను పుణ్యములే నీ జీవభావము వైకుంఠ నగరము వాకిలే నీ ఆకారము చేకొను పుణ్యములే నీ జీవభావము ఏకడను శ్రీ వెంకటేశుడే నీవునికి దీకొని నీ తీర్థమాడితిమే కావవమ్మా ఏకడను శ్రీ వెంకటేశుడే నీవునికి దీకొని నీ తీర్థమాడితిమే కావవమ్మా దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని ஓம் நமோ வெங்கடேசாய். பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். தெப்ப உற்சவத்திலே இதோ அந்த ஆண்டாளுடன் உலா வந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணசுவாமியினுடன் தெப்ப உற்சவம். கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர தெப்போற்சவத்திலே 4வது நாளாக பெரியாழ்வார் அப்படி அந்த தினமும் எம்பெருமானுக்கு மாலை கட்டி சமர்ப்பித்து வந்தார். அந்த சமயத்திலே கிருஷ்ணாவதார விஷயங்கள் முழுவதையும் பெரியாழ்வார் திருமொழிகளாக பாடி பரவசப்பட்டாராம். அதிலும் கிருஷ்ணனின் வினோத விளையாட்டுகளை யசோதையின் பாவனையில் ஒன்றுவிடாமல் தனக்குள் அனுபவித்தாராம். தானே பாடி மகிழ்ந்த பெரியாழ்வார் மதுரைக்கு அருகிலேயுள்ள திருமாலிருஞ்சோலை என்ற திவ்ய தேசத்தை அடைந்து அங்கிருந்தே பெருமாளின் திருநாட்டுக்கு எழுந்தருளினாராம். அந்த சமயத்திலே பெரியாழ்வாரும் ஆண்டாளும் வாழ்ந்த ஊராகிய ஸ்ரீவில்லிபுத்தூரை தற்சமயம் திருவில்லிபுத்தூர் என வழங்கி வருகிறார்கள். ஸ்ரீ என்ற தாயாரின் பெயராய் அவள் உறையும் இடமாகிய ஸ்ரீவில்லிபுத்தூர் விளங்குகிறது. ஒருவர் பெயருக்கு முன்னால் மரியாதை குறியீடாக திரு சேர்த்து கொள்வது போல அல்ல. ஸ்ரீ என்ற மகாலட்சுமி உறையுமிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். தமிழில் திருமகள் என்றால் மகாலட்சுமி தான். அப்படியானால் திருமகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்வதுதானே பொருத்தமாக இருக்கும் என்றும், அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவில்லிபுத்தூர் என்று சொல்வதும் தபஸ்விகளும் அந்தணர்களும் நிறைந்த ஊராகிய ஸ்ரீவில்லிபுத்தூர் சோலைகளால் சூழ்ந்திருந்தன. வண்டுகள் பூக்களை மொய்த்து தேனை உறிஞ்சிய களிப்பின் மிகுதியால் ஹரி என்றே திருமால் நாமத்தை ரீங்காரம் செய்து கொண்டு உல்லாசமாக பறந்து கொண்டிருந்தன. கழனிகள் ஏரிகள் அனைத்தும் கூட
அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த இடத்திலேதான் ஏராளமாக குடிகொண்டிருக்குமாம். அப்படி அந்த அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளிய ஆண்டாள்தான் இதோ இப்பொழுது இங்கே பகவானுக்கு பக்கத்திலே, பகவானுக்கு சமமாக அந்த தெப்பத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறாள் ஆண்டாள் ஸ்ரீகிருஷ்ண சுவாமி. இருவருமாக சேர்ந்து அந்த தெப்பத்திலே விஹார யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். விஹார யாத்திரை என்றால் மகிழ்ச்சியான ஒரு தலத்தினை சென்று பார்ப்பதாகும். அப்படித்தான் இப்பொழுது நாம் அந்த ஆண்டாளையும் ஸ்ரீகிருஷ்ண பகவானையும் ஒரு சேர தெப்பத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த தெப்ப உற்சவமானது தெலுங்கிலே மாக மாதமும் தமிழிலே தை மாதமுமாக அழைக்கப்பட்டு இந்த தெப்ப உற்சவத்தை நிர்வகிக்கிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். அதிலே பாகமாக இன்று 4வது நாளாக சேவித்து கொண்டிருக்கிறோம் இந்த தெப்ப உற்சவத்தை. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது, மொத்தம் 7 நாட்கள். ஆக இப்படி பகவானுடைய திருப்பதியில் இருந்தால் ஆன்மீக சிந்தனைகளுக்கு நமக்கு குறைவு கிடையாது. ஏதோ ஒரு விசேஷம், ஏதோ ஒரு கோவிலிலே பகவானுடைய நாம சங்கீர்த்தனங்கள், பகவானுடைய கைங்கரியங்கள், பகவானை சென்று சேவிப்பது போன்ற அனைத்து கைங்கரியங்களையும் சேவைகளையும் சேவித்து கொண்டு நாம் அந்த பகவானுடைய அருளை பெற்று கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இதோ திருப்பதியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தெப்பத்திலே ஆண்டாள் தாயாரும் கிருஷ்ணசுவாமியும் உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து பார்க்கும் பொழுது திருமலையில் ஏறும் அந்த நடைவழி பாதையும் நாமங்களையும் பகவானுடைய நாமங்களையும் தரிசனம் செய்து கொள்ளலாம். அவ்வளவு தெளிவாக நமக்கு அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் கூட அருளி செய்து கொண்டிருக்கிறார். பகவானே வேங்கடவனே கோவிந்தா, கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரபுருஷாய் என்று அந்த பகவானை சதா சர்வ காலமும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று சேவிக்கலாம் அந்த பரவாசு தேவனான கிருஷ்ணசுவாமியை. இந்த தெப்ப உற்சவம் எல்லாம் எதற்கென்றால் இனி வரும் காலமெல்லாம் கோடை காலம். அந்த கோடை காலத்திலே வெப்பம் அதிகமாக இருக்கும். இப்பொழுதிலிருந்தே அந்த கோடை காலமானது ஆரம்பமாகிவிட்டது. அந்த தாபத்தை தீர்த்து கொள்ள இப்படி தன்னுடைய பிராட்டிமார்களுடனும் அல்லது சிஷ்யர்களுடனும் கூட சேர்ந்து விஹார யாத்திரை செல்லும் அந்த நீரிலே தெப்பத்திலே திரிந்து கொண்டிருந்தால் ஆஹ்லாதகரமாக, அதாவது ஒரு விதமான புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த கைங்கரியம்தான் வருடத்திலே 7 நாட்கள் நடத்தப்படுகின்றன. அப்படி இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது இந்த தெப்ப உற்சவத்தை சேவிப்பதற்காக சந்திர பகவான் கூட வந்து பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார். தெப்பலை அவ்வளவு அழகாக அலங்காரம் செய்துள்ளார்கள். சேவிக்கலாம் அந்த தெப்ப உற்சவத்திலே கிருஷ்ணசுவாமி பகவானையும் ஆண்டாள் நாச்சியாரையும்.
పదహారు వేలు అంగనల చెమటల తెప్పల తేలినది అదే తెప్ప తిరునాళ్ళు. అప్పుడు 16,000 అంగనల చెమటల తెప్పల తేలినది అదే తెప్ప తిరునాళ్ళు. ఒప్పుగా శ్రీ వెంకటాద్రి ఉన్నతి కోనేటిలోన తెత్తిరిల్లి ఏట ఏట ఈ తెప్ప తిరునాళ్ళు. ఎందు నీకు ప్రియమో ఈ తెప్ప తిరునాళ్ళు. బిందువడే సిరులతో ఈ తెప్ప తిరునాళ్ళు. ஓம் நமோ வெங்கடேசாய். பகவானுடைய கோவிந்தராஜ சுவாமியினுடைய தெப்போற்சவத்திலே 4வது நாளாகின்று ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மற்றும் ஆண்டாள் நாச்சியார் இருவருமாக சேர்ந்து அந்த தெப்பத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த தெப்பத்தை நாமும் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். மேலும் திருமலையிலே இந்த கைங்கரியங்கள் திருமலையிலும் அவருடைய சகோதரரான இந்த கோவிந்தராஜ சுவாமிக்கும் மற்றும் அனைத்து கோவில்களிலும் இந்த தெப்ப உற்சவமானது வருடத்திலே 5 நாட்கள் அல்லது 7 நாட்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்படி நாம் செய்த புண்ணியம் என்னவென்றால், அந்த பகவான் எங்கிருந்தாலும் நம்மை ரட்சித்து காப்பவன். அப்படித்தான் பக்தர்கள் எங்கிருந்தாலும் சரி, இந்த பகவானுடைய கைங்கரியங்கள் என்றால் விரைவாக வந்து சேவிக்கிறார்கள் அந்த பக்த பராதீனனை. ஆக திருமலை அப்பனுக்கு மூத்த சகோதரன். இந்த மூத்த சகோதரன் தான் கோவிந்தராஜ சுவாமி. அந்த கோவிந்தராஜ சுவாமி சந்நிதியில் வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் 4வது நாளாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். தெப்பத்திலே கிருஷ்ணசுவாமியுடன் கோதாதேவி என்னும் ஆண்டாள். அப்படி அந்த ஆண்டாளைத்தான் இப்பொழுது நாம் இருவருமாக சேர்ந்து சேவித்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணனுடைய லீலைகள் எப்படி என்றால், அது விவரிக்க முடியாத லீலைகள். தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்தவன் எப்படி அவ்வளவு பொறுப்புடன் பகவத்கீதையிலே அந்த மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக இருந்தான் என்று புரியவில்லை. ஒரு வயது வந்துவிட்டால் பொறுப்புகளும் அதிகமாகுமோ என்னவோ. அப்படி அந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து அவனுக்கு கீதையை போதித்து அனைத்தையும் விவரித்த பிறகுதான் அந்த அர்ஜுனன் யுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுகிறான். எப்படி என்றால், என்னுடன் நான் யுத்தம் செய்கிறேன், ஆனால் இவர்கள் எல்லாம் என்னுடன் பிறந்தவர்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் யுத்தம் செய்து அவர்கள் மடிந்து விட்டால் அந்த பாவம் எனக்கல்லவா? ஆகவே இந்த நாடும் வேண்டாம், இந்த யுத்தமும் வேண்டாம் என்று அந்த அர்ஜுனன் கூறுகிறான். அப்படி இறுதியிலே பார்த்தனுக்கு கோபம் வந்து விட்டுகிறார். அந்த பார்த்த சாரதியாக நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை என்று தைரியத்தை கூறி அந்த யுத்தத்தை ஆரம்பித்து வைக்கிறான் கிருஷ்ண பகவான். மற்றவர்களுக்கு ரதசாரதியாக அல்லாமல் அர்ஜுனன் அம்பு எய்தினால் அதற்கு மாறுபாடே இருக்காது. அப்படிப்பட்ட அர்ஜுனனே பயந்தான் என்றால்
கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்வார்? அதற்காக அவனுக்கு கீதையிலே உள்ள சாராம்சங்களை எல்லாம் கூறி அவனை ஒருமுகப்படுத்தி மனதை சமாதான செய்து அந்த யுத்தத்தை செய்விக்கிறான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாஸ்தாய சம்பவாமி யுகே யுகே என்று நல்லவர்களை ரட்சிப்பதற்காகவும் கெட்டவர்களை வதம் செய்வதற்காகவும் அறத்தை நிலைநிறுத்த வேண்டி ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதரிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார் அந்த கிருஷ்ண பரமாத்மா. கீதாபதேசம் போலவே மகாபாரதத்திலே ஒரு பாத்திரம் நிகழ்த்தும் இன்னொரு நீண்ட உரைதான் பஞ்ச பாண்டவர்களுக்கு பீஷ்மர் சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். நேற்று பீஷ்ம ஏகாதசி, இன்று பீஷ்ம துவாதசி, ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். விசேஷமான இந்த நாளிலே கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர தெப்போத்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் இந்த மாலை வேளையிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, கிருஷ்ண பகவானை செவியுங்கள், ஆண்டாளையும் செவிக்கலாம். கீதை சொன்ன கண்ணனை கடவுளே என தெளிவாக உரைத்து கொண்டவர், உணர்ந்து கொண்டவர் பீஷ்மாச்சாரியர். அம்பு படுக்கையில் படுத்திருந்த அவர் தான் உயிர் நீப்பதற்கும் முன்பாக பல அறிவுரைகளை பஞ்ச பாண்டவர்களுக்கு வழங்குகிறார். பின் கண்ணபிரானை கடவுளை மனமாற பக்தி செய்து வாயார புகழ்ந்து 1000 நாமங்களால் துதிக்கிறார். அப்படி அந்த 1000 நாமங்களால் துதிக்கப்பட்டது தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొడుగుల నీడల గోవిందరాజు గుడిగున్న పడగేల గోవిందరాజు. గొడుగుల నీడల గోవిందరాజు గుడిగున్న పడగేల గోవిందరాజు. కుడి ఎడమ కాంతల గోవిందరాజు, కుడి ఎడమ కాంతల గోవిందరాజు. కొడిసాగే పౌజుల గోవిందరాజు, కొడిసాగే పౌజుల గోవిందరాజు. కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు, గొప్పేటి వింజామరల గోవిందరాజు. గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు, గొప్పేటి వింజామరల గోవిందరాజు. కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు, కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు. కుప్పి కటారములతోడి గోవిందరాజు, కుప్పి
కుప్పి కటారములతోడి గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు గొరబు సింగారాల గోవిందరాజు కురులు దూవించుకొని గోవిందరాజు గొరబు సింగారాల గోవిందరాజు కురులు దూవించుకొని గోవిందరాజు తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి కురిసి వరములెల్ల గోవిందరాజు కురిసి వరములెల్ల గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. సీను సీను భలే సత్తా ఇస్తాడు. ஓம் நமோ வெங்கடேசாய. பகவானுடைய இந்த தெப்ப உற்சவத்திலே மிகவும் விசேஷமான 4வது நாள் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகவானை சேவிப்பதற்கு இதோ வண்ண மின்விளக்குகளால் தெப்பத்தையும் அலங்காரம் செய்து அந்த புஷ்கரணியை சுற்றி அலங்காரம் செய்து விசேஷமாக செய்திருக்கிறார்கள். பக்தர்கள் எல்லாம் இந்த மாலை வேளையிலே வந்து பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கீதை சொன்ன கண்ணனை கடவுளே என தெளிவாக உணர்ந்து கொண்டவர் பீஷ்மாச்சாரியார். அந்த 1000 நாமங்களே விஷ்ணு சஹஸ்ரநாமம் என பெருமை பெறுகின்றன. சஹஸ்ர நாமம் ஜெபிப்பதன் மூலம் பூரணமான உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும் என காஞ்சி மகா பெரியவர்கள் அருளியுள்ளதையும் இந்த பெரும் தொற்று காலத்திலே நாம் நினைவிற்கு வருகிறது. அப்படி உலக அளவிலே புகழ்பெற்று இருக்கும் இந்த திருமலையிலே திருப்பதியிலே ஏராளமான கோவில்கள் அமைக்கப்பட்டு அதிலே விசேஷமாக திருமலை அப்பனுடைய மூத்த சகோதரன் என்ற பெயரிலே இந்த கோவிந்தராஜ பட்டணத்திலே கோவிந்தராஜ சுவாமி கோவில் அமைக்கப்பட்டு அதிலே அந்த கோவிந்தராஜர் சயன கோலத்திலே நமக்கு காட்சி தருகிறார். அப்படி அவருடைய சகோதரரான அந்த திருமலை அப்பனுக்கு வந்த காணிக்கைகளை எண்ணி அதனால் அழுத்துவிட்ட அந்த கோவிந்தராஜ சுவாமி மரக்காலை தலையணை கீழ் வைத்துக்கொண்டு தலையணையாக உபயோகப்படுத்தி சயன கோலத்திலே மற்ற தேவர்களுடன் கலந்து எழுந்தருளியிருக்கும் அந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர தெப்போத்சவத்திலே 4வது நாளாக இன்று கிருஷ்ணசுவாமியுடன் ஆண்டாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பரவாசுதேவன் என்றால் கண்ணபிரான்தான். அனைத்து தேவர்களும் கூட அந்த பகவானை சேவித்துவிட்டுத்தான் அதன் பிறகு மற்ற கைங்கரியங்கள் செய்வார்கள். இப்படி அந்த சஹஸ்ர நாமங்களிலே துர்யாய நமஹா என்று அழைக்கும் பொழுது பகவான் எடுத்த கூர்ம அவதாரமும் வருகிறது. அவதாரங்களிலே கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று 4 யுகங்களிலும் திரேதாயுகத்திலே ராமபிரான், துவாபர யுகத்திலே கண்ணபிரான், கலியுகத்திலே வேங்கடவனாக எழுந்தருளிருக்கும் அந்த பகவானை இதோ இப்பொழுது கோவிந்தராஜ சுவாமியினுடைய இந்த வருடாந்திர தெப்போத்சவத்திலே
நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா மற்றும் ஆண்டாள் நாச்சியாரை. இப்படியாக கடந்த 4 நாட்களாக இந்த தெப்ப உற்சவ நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களும் கூட வந்து நேரடியாக பங்கு கொண்டு கலந்து கொண்டு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திருப்பதியிலிருந்து நேரடி ஒளிபரப்பிலே இந்த தெப்ப உற்சவத்தை காணும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பகவான் கிருஷ்ண பகவான் ஒருமுறை சற்று பெரியவனாக வளரும் தருவாயிலே அவன் வளர்ந்துவிட்டால் தன்னை அவன் சம்ஹாரம் செய்து விடுவான் என்று ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।